Now, we will look at the case upon which this video is being made. காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கு வாலாஜாபேட் காவல் நிலையத்தில் கடந்த 25/7/2025 அன்று ஒரு சிறு சம்பவம். அது குறித்து ஒருவர் மீது ஒருவர் புகார்கள் அளிக்கின்றனர். சம்பவத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஒரு நபர் பேக்கரி வைத்து நடத்தி வருகிறார். இன்னொரு குரூப், அதாவது பார்வதி மற்றும் அவருடைய கணவர், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்க போகிறாங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்க போன இடத்துல அவங்களுக்குள்ள வாய்ச்சண்டை. அந்த வாய்ச்சண்டை காரணமாகத்தான் ரெண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் மீது வாலாஜாபேட் காவல் நிலையத்தில் 2 CSR, அது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவார்கள், 2 CSR பதியப்பட்டு அது முதல் கட்ட விசாரணை, அதாவது FIR போடாமே விசாரிக்கிறது. அந்த மாதிரி முதல் கட்ட விசாரணை செய்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருவருமே சமாதானமாக போயிடுறாங்க. சரி, நாங்கள் சமாதானம் போகிறோம் அப்படின்னு போயிடுறாங்க. அதோட தேர் இன்ஸ் அ மேட்டர். இப்போ எப்படி மறுபடியும் அது விஸ்வரூபம் எடுக்குதுன்னா, இதில் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதி BDJ என்று சொல்வார்கள், மாவட்ட நீதிபதி அவர்களிடம் வழக்கமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த மாவட்டத்திலேருந்து ஒரு கன்மேன் போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போடுவாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அந்த மாதிரி போட்டதில் லோகேஸ்வரன் ரவி என்பவர் ஒருத்தர், அந்த கன்மேன் ஒருத்தர். அவர் ஏதோ தெரியல, என்ன சூழ்நிலைன்னு தெரியல, அந்த மாவட்ட நீதிபதிக்கும் இந்த கன்மேனுக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தனக்கு எதிராக தகவல்களை கசிய விடுகிறாரா என்ன அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு சரியான தகவல் கிடைக்கல. பத்திரிகைகளில் படிப்பதை வைத்து தான் கூறுகிறோம். இந்த சூழ்நிலையில் அவர் எஸ்பிக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு, இம்மிடியேட்டாக இவரை ரிமூவ் பண்ணுங்க, எனக்கு இந்த கன்மேன் வேண்டாம், வேற ஒருத்தர் அனுப்புங்கன்னா அவர் எஸ்பி ஓகேன்ட்டு இவரை இருந்த லோகேஸ்வரனுங்கிற கன்மேனை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பிரிவுக்கு போட்டுட்டு வேற ஒருத்தரை இவருக்கு அனுப்பிடுறாங்க. இது ஒரு நீர்பூத்த நெருப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது எப்படி மாவட்ட நீதிபதியினுடைய கவனத்திற்கு சென்றது என்று தெரியவில்லை. அந்த பேக்கரி வைத்து நடத்தினார் இல்லையா, அது 25/7/2025 வாலாஜாபேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து பேக்கரி வச்சு நடத்தினவரோ அந்த ஜாமா வாங்க வந்த பார்வதிங்கிற அந்த குடும்பத்தினருக்குள்ளேயும் ஒரு சண்டை நடக்குது இல்லையா. இதை எப்படியோ தெரியல, இவருடைய கவனத்துக்கு வருது, மாவட்ட நீதிபதியினுடைய கவனத்துக்கு. அப்போ அந்த பேக்கரி வைத்து நடத்த ஓனர் யாருன்னா, இவர்கிட்ட இருந்து போன இந்த கன்மேன் லோகேஸ்வரன் ரவிங்கிற கன்மேனுடைய மாமனார். இவருக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்மகிட்ட இருந்து போனவன் அவனுடைய மாமனாராது அப்படின்னோடனே டக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வர சொன்னோடனே வாட் ஹேப்பன் டு தட் பெட்டிஷனுங்கிறாங்க. சார், இது மாதிரி 2 CSR போட்டோம், CSR போட சமாதானம் போயிட்டாங்க, நோ 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 ரிஜிஸ்டர் FIR அப்படிங்கிறாங்க. சார், இன்னும் போலீஸ் என்ன பண்ணாங்க, 2யுமே FIR பண்ணுறாங்க. ஒரு FIR அது என்ன காரணம்னா, இது பேக்கரி ஐட்டம்ஸ் விலைக்கு வாங்க போனாங்க இல்லையா பார்வதி குடும்பத்தினர், அவங்க தே பிலாங் டு ஷெட்யூல்டு கேஸ்ட், they were the members of scheduled caste. அதனால தான் அது FIR போட சொல்கிறாங்க. FIR அந்த பேக்கரி ஓனர் மேலேயே அவருடைய மாப்பிள்ளை யார், இந்த கன்மேன், அவர் பேர்லையும், அப்புறம் அவங்க சார்ந்த சிலர் வேலையும் BNS செக்ஷனோட இந்த SC/ST ஆக்ட் சேர்த்து FIR போடுறாங்க. அதே மாதிரி கடைக்காரங்க கொடுத்த அந்த புகாரின் பேரில் சிவகுமார், அந்த பேக்கரி கடைக்காரர், அவர் கொடுத்த புகாரின் பேரில் இவங்க பேர்லையும் FIR போடுறாங்க. பொருட்களை, பொது சொத்துக்களை சேதம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு BNS ஆக்ட் அந்த செக்ஷன்லேயும் FIR போடுறாங்க. போட்டதோடு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த மீன்வாயில் இந்த SC/ST ஆக்டில் செக்ஷன் 10
என்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர். அதாவது ஒருத்தன் அந்த ஒரு SC/ST ஆக்ட் வழக்கில் குற்றவாளியாக இருப்பவர்கள் மீது அவங்கள வந்து ஊருக்குள் வரவிடாமல், அந்த பகுதிக்குள் வரவிடாமல் 2 வருஷத்துக்கு அவங்களை வெளியிலே வைக்கலாம். அது மாதிரி ஒரு இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஆர்டர் போட முடியும். அது எப்போ போடலான்னா, அதுக்கு சில அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 244ல் ஷெட்யூல்டு ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ் என்று சிலவற்றை வகுத்துள்ளார்கள். அது அரசாங்கமே அது மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்குங்க, இயர்மார்க் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த SC/ST ஆக்ட்லேயே வந்து செக்ஷன் 21 அதில் ஒரு உட்பிரிவில் அரசாங்கம் வந்து சில ஏரியாவுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல்டு ஏரியாஸ் என்று நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பகுதிகளில் இம்மாதிரி குற்றங்கள் நடந்து அந்த குற்றவாளிகள், இந்த SC/ST ஆக்ட் யார் மேலே போட்டோமோ அந்த குற்றவாளிகள் மீண்டும் அந்த ஊருக்குள் வந்தால் மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும், மிகப்பெரிய ஒரு ரைட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ அல்லது அந்த வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு கொடுக்கும் பட்சத்தில் ஸ்பெஷல் ஜட்ஜு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விசாரித்து சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்தில் அவர் ஒரு ஆர்டர் போடலாம். இந்த SC/ST ஆக்ட் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இந்த ஊருக்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதி ஏரியாவில் இவ்வளோ கிலோமீட்டர் வரலையும் உள்ளே வரக்கூடாது. 2 வருஷத்துக்கு அதோட தொடர்ந்து நீட்டிக்க முடியும். அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அது மாதிரி பண்ணிடுறாரு. இந்த எஃப்ஐஆர் வந்த உடனே டக்குன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த கன்மேன், போலீஸ் இத்தனைக்கும் அந்த போலீஸு, அப்புறம் அவருடைய மாமனார், இவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர் போடுறாரு. இவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, இவங்க வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அது ஒன்றாச்சா. அதுக்கு அடுத்து டிஎஸ்பி வர சொல்கிறார். டிஎஸ்பி பாவம், அவர் அப்பாவி, அவர் வந்து ஜட்ஜு கூப்பிட்றாருன்ட்டு போயிடுறாரு, யூனிஃபார்மோடு போகிறாரு, காலையிலேருந்து உட்கார வச்சுறாரு. அதுக்கப்புறம் ஏன் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு, இது கேஸ் இன் கவுண்டரு, அவங்களும் வழக்கு கொடுத்துருக்காங்க, இந்த இவங்க பேரில் இந்த ஆக்சுவலாக வந்து இப்போ பேக்கரிக்காரரும் வழக்கு கொடுத்துருக்காங்க, பேக்கரி கடைக்காரரு அவங்க பேரில் கொடுத்த வழக்கு 2 வழக்கு இருக்கிறதுனால 2ஐயும் புலன் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சில ரிப்ளை கொடுக்குறாரு. பட் ஜட்ஜு அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. திடீர்னு அது ஒரு முடிவெடுக்கிறாரு. செக்ஷன் 4 அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது, SC/ST ஆக்டு, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அந்த சட்டத்தில் செக்ஷன் 4ல் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி, பீனல் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி. அதாவது ஒரு SC/ST சட்டத்தில் ஒரு புகார் வருகிறது என்றால் அதன் மீது முறையாக நடவடிக்கை வேண்டுமென்று எடுக்காமல், அதாவது அண்டர்லைன் வார்த்தை வில்ஃபுல் நெக்லெக்ட், வேண்டுமென்று எடுக்காமல் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல், புலன் விசாரணை செய்யாமல் அந்த பெட்டிஷனை வாங்கி தூக்கி குப்பையில் போடுறாங்க, இல்லை நடவடிக்கை எடுக்கலை, எஃப்ஐஆர் போட்டு சும்மா இல்லாட்டி விசாரிக்காமல் இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு வில்ஃபுல் நெக்லெக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போது அவர் மேலே அந்த டிஎஸ்பி மேலே குறைந்தபட்சம் 6 அந்த புலன் விசாரணை அதிகாரி மேலே. ஆனால் SC/ST ஆக்டில் வந்து புலன் விசாரணை அதிகாரி குறைந்தபட்சம் டிஎஸ்பி செய்யணும். அதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் எஸ்பி ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுவார். இந்த டிஎஸ்பி இஸ் டைரக்டட் டு டேக் அப் தி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுவார். அதன் பேரில் டிஎஸ்பி எடுப்பார். டிஎஸ்பி வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முறையில் தான் அவர் போகிறார். அவருக்கு வந்து இந்த மாதிரி விசாரிக்கிற பொழுது ஏற்கனவே சிஎஸ்ஆர் லெவலே முடித்தது, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டு 2 கேஸ் இன் கவுண்டருங்கிற பொழுது இந்த பேக்கரிக்காரங்களுக்கு வந்து தன் கடைக்கு ஜாமான் வாங்க வந்திருக்கிறது
எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவரா இல்லையான்னு கூட தெரியாது. கஸ்டமர் அந்த அடிப்படையில் அவ்வளோதான் தெரியும். கஸ்டமர் வந்து என்ன ஜாதின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு கொடுக்கறது கிடையாது. அதனால இந்த சூழ்நிலையில் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த பதில் திருப்தி அளிக்காதனால என்ன பண்ணுறாரு, டக்குன்னு செக்ஷன் 4ல் பீனல் ப்ரொசீடிங்ஸ்னு இவரே எடுத்து சுயமோட்டோ எடுத்து உடனே ரிமாண்டுக்கு அனுப்புகிறார் டிஎஸ்பி.